இன்னைக்கு நம்ம லட்சுமாக்கும் சுஜனுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டேவா. லட்சுமா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க, அவர் யூகேஜி போகிறாரு. 2 பேருமே பெரிய பசங்க ஆகிட்டாங்க. காலையில் எழுந்து டிஃபன் செஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து, இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் தெரியுமா? என்னது? சேமியா. சேமியாவா? டேய் இடியாப்ப புட்டுடா. இடியாப்ப புட்டு தாங்க அவங்களுக்கு பண்ணேன். என்னவோ அதை செய்யணும்னு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்ததா. செஞ்செல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பார்த்து நல்லா வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்ன அதை புளியறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் காலையில் ஒரு 5:30 மணிக்கெலாம் எழுந்து ரெடி ஆனதுனால சாப்பாடும் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் பண்ணி முடிச்சிட்டேன். வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணி வச்சாச்சு, நோட்டெல்லாம் புக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆக்சுவலாக என்னென்னா அவங்கள அப்படியே கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விடணும். நம்ம லட்சுமாக்கு தலை மட்டும் வாரி ரிப்பன் போட்டு, புது ரிப்பன், ட்ரெஸ்ஸு புதுசு, சாக்ஸ் புதுசு, ஷூ புதுசு. பட் சுஜனுக்கு தான் ஷூ இன்னும் வாங்கலை. அதனால் சுஜன் வந்து பழைய ஷூவே போட்டு போவார். பரவாயில்ல, வாங்கிடுவான், சீக்கிரத்தில் வாங்கிடலாம். நான் சுஜன் அதெல்லாம் சுஜன் தப்பாக நினச்சிக்க மாட்டான். ஓகே, இன்றைக்கி நாள் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. சுஜனை வந்து நல்லாவே வந்துட்டான். சுஜன் அன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னார்னா, சுஜன் ஸ்கூலுக்கு போகும்போது வேணும் அப்படின்னு கேட்டார். நம்ம சுஜன் கேட்டா சிரிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இதுக்காகவே ஏதாவது வாங்கி தரணும். பெட்டு வேறு வச்சாரு. எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம்? என்னப்பா வாங்கி தரணும்? ரிமோட் கார் வாங்கி தரணுமா? ஏன்னா வந்து சுஜன் அழாமல் போயிட்டா என்ன வேணாலும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. அதனால ரிமோட் கார் கேட்குறாரு. வாங்கி தந்துருங்க. யாரு? தூக்கம் லைட்டாக தள்ளுது, அதுக்குள்ள நம்ம கூட்டின்னு போயிடணும் ஸ்கூலுக்கு. அதெல்லாம் இல்லையே, நல்லா பிஸ்காக தானே இருக்கான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். அதனால் எங்கே சுடுதண்ணில் குளிச்சா வந்து அவங்களுக்கு தூக்கம் வரும்னு தான் நான் பச்சை தண்ணிலேயே குளிக்க வச்சுட்டேன். அதனால் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. வச்சுமா தெரியுங்க? ஓகேவா? 2 பக்கம் வைக்கிறேன். ஓகே, நம்ம லட்சுமா ஸ்கூலில் வந்து பூவே அலோடு இல்லையா? அது வந்து நிறைய வைக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம லட்சுமா வந்து வைக்காதன்ட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். என்ன தேவையான நேரத்தில் தான் அந்த ஸ்லைட் பின் கிடைக்கும்ப்பா, மற்ற நேரத்தில் எதிரவே இருக்கும். எப்பவுமே வழக்கமாக இதுதான் எல்லாரும் வீட்டில் நடக்கும். என்னப்பா இது ஒரு சீப்பா? ஆமாம், அது ஒரு சீப்பு தான்ப்பா. ஒரே ஸ்லைட் பின் எத்தனை? சொல்லுப்பா. இது ஒரு சீப்பா? ஆமா, ரெண்டுமே சீப்பு தான்டா. இங்க வரமா? அப்படி பண்ணி சீப்பு உடைச்சிடாதப்பா போற நேரத்துல. இல்ல என்னப்பா பண்ண? மேஜிக் அது. மீண்டும் பசங்க இங்க தான குத்து வச்சா ரைட்டா இருக்கும். சும்மா வந்து பூ குத்தியாச்சு. ஓகே, இப்போ வந்து லட்சுமாவும் ரெடி ஆகிட்டாங்க, பூலாம் வச்சாச்சு. இப்போ வந்து ஏன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க, ரொம்பவே அழகாக இருக்காங்க. எனக்கு நான் தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி எனக்கு தான் ஒரே ஜாலியாக இருக்குது. இப்போ வந்து 2 பேருமே கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இங்கே வந்து ஒரே சைலண்ட்டாக ரொம்ப சோகமாக இருக்காங்க. 1.5 மாதம் லீவ் பத்தலை போல். போதும் பார்த்து மாடியெல்லாம் பொழிய வேணாம். நான் வந்து நான் தான் கிளாஸ் போகிற மாதிரிலாம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்க அனுப்பும்போது எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, போகலாமா ஸ்கூலுக்கு? இப்போ கூப்பிட்டு போய் விடலாம். அவங்க என்ன எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, வாங்க போகலாம். டைம் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சேமியா போட்டு இந்தம்மா. டேய், நீ வச்ச மோளெல்லாம் தட்டாதடா. போலாமா? ஒரு வழியாக வந்து நம்ம சுஜனை வந்து ஸ்கூலில் கூட்டு போய் விட்டோமா. போகும்போதே பைக்கில் போகும்போதே தூங்க ஆரம்பிச்சிட்டான். பார்க்கும்போது ஒரே சிரிப்பு. எல்லாரும் பார்க்குறாங்கடா, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சுஜன் தூக்கத்துலேயே சிரிச்சின்னு வராரு. சரி, ஆனால் அழாமல் தூங்கிட்டு வந்து எவ்வளோ பரவாயில்ல. அதனால இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட்டின்னு போய் விடும்போது எல்கேஜியில் புதுசாக சேர்ற குழந்தைங்களாம் ஒரே அழங்க, பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி அந்த நாள் ஞாபகம் வந்ததுன்ற மாதிரி நம்ம அழுத ஞாபகம் தான் வந்தது. சுஜன் அழல, லட்சுமா ரொம்ப அழுதாங்கல்ல ஃபஸ்ட் நாள் போகும்போது. அதில் என்ன உங்களுக்கு அழுதாங்க? ஃபஸ்ட் நாள் போகும்போது அழுதாங்க. அதுக்கப்புறம் அழலை. அதே மாதிரி தான், அந்த ஞாபகம் தான் வந்தது. சரி, ஓகே, பாவம் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப அப்படியே வெளியவே வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இருந்தாலும் அந்த ஒரு நாள் தானே, கொஞ்ச நாள் பிரச்சனை. அப்புறம் குழந்தைங்க நல்லா சகஜமாக போக ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். குழந்தைங்கள பாய் சொல்லணும், அவங்கள சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டாங்க. அவங்க மிஸ்ஸு பார்த்த உடனே சுஜன் சுஜனுக்கு ஒரே சிரிப்பு. மிஸ்ஸு பார்த்துட்ட உடனே அவர் ஒரே சிரிச்சுக்கினே போயிட்டாரு. சரி, ஓகே, நானும் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஆஃப் டே 12 மணிக்கெலாம் விட்டுருவாங்க. நம்ம போய் அதுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு லஞ்ச்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வந்தோன்னே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலில் வந்து நம்மளுக்கு பூஜைன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு போகிறோம். அதனால தான் நான் காலையே புடவை கட்டினேன், இல்லைன்னா சுடிதாரே போட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருப்பேன். இப்போ வந்து டிஃபன் காலில் வந்து சாப்பிடல, காலையில் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க.
இப்போ வந்து நம்ம சுஜன் லட்சம் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துட்டோமா. ஆஃப் டே தான் ஸ்கூலில் வந்து வரும்போதே வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஏதாவது ரெடி பண்ணி தரணும். சுஜன் சுஜன் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸ்கூல் எப்படிப்பா இருந்தது? அம்மா அந்த 7 கலெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் ரூம்லேயே விளையாட விட்டேன். படிக்கவே இல்லையா? உனக்கு அப்படி இருந்தால் ஜாலியாக இருக்குமே. லட்சு உனக்கு லட்சு? எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தாங்க. எழுதலாம் போன ஃபர்ஸ்ட் நாளே ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தாங்களா? என்ன அதிசயமா இருக்கு. எடுத்தாங்களா? அப்புறம் நாங்களும் அவள்தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அவள்தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படியே விட்டாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு எதுவும் நடத்தலை, அதுதான் விஷயம். ஆனால் இவங்களால தான் எதாவது சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எப்படியோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. குழந்தைங்க வந்து போர் அடிக்கல, கஷ்டப்படல, நல்லா ஜாலியாக தான் வந்திருக்காங்க. சரி நீ கரெக்டாக சொல்லு, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ரைம்ஸா? சொல்லு, என்ன ரைம்ஸு? அப்புறம் ஃபஸ்ட்டு பூபேந்தர் வந்தா நம்ம கிளாஸ்க்கு? லீவா? பூபேந்தர் லீவா? சரி வேற யார் வந்தா? வேற எல்லாரும் வந்தாங்க. எந்த மிஸ் வந்தாங்க? தேவிகா மிஸ், மீனா மிஸ். தேவிகா மிஸ், லீனா மிஸ் வந்தாங்களா? சூப்பரு. கையில் என்ன போட்டிருக்காங்க? ஸ்டார் மீனா மிஸ் போட்டது. என்ன மிஸ் போட்டாங்களா? என்னம்மா? அம்மா இதோ சாக்ஸ் கழட்டுறேன் நீ கழட்டு. அட்டெண்டன்ஸ் சுஜனுக்கு எத்தனை பேருன்னு கேட்டீங்களா? எத்தனை பேர்? எனக்கு என் பாய்ஸில் வந்து 8 பேர் தான். கேர்ள்ஸில் 18. இப்போ கம்மியாக இருக்குது ஸ்ட்ரென்த்து. உங்கள் கிளாஸில் எத்தனை பேர்? எங்களை கிளாஸில் 11 பேர். 11 பேர் தானா? இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டு ஃபெயில் ஆகிடுவேன். 11 தானா? என்ன எதுனே தெரியாது, 11 தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. சரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன், எப்படி இருந்தது? எனக்குமா அண்ணா வச்சுட்டோம்மா, சக்கரை போட்டு தரலம்மா. இவ தான் சக்கரை கொஞ்சமாக போட சொன்னா, நான் கொஞ்சமாக தானே போட்டேன். அம்மா இல்லைம்மா போடுவேன், ரொம்ப கொஞ்சமாக போட்டேன். ஆமாம் நானும் வச்சுட்டேன். இருக்குன்னு சொன்னாங்க. நானும் வச்சுட்டேன். சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஆனால் இடியாப்பத்துக்கும் சாப்பாடுக்கும் வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? இல்லை தூங்கல, சும்மா தூங்குன மாதிரி ஆக்டிங் பண்ணேன். பொய் இல்லை சும்மா எப்படி ஆக்ஷன் பண்ணு, நிம்மந்தே பண்ணு. சரி சிரிக்காமல் இருக்கணும்னா எப்படி மூஞ்ச காட்டுவேன்? ஐயோ சரி ஓகே. இன்னைக்கு எப்படியோ வந்து ஒரு நாளை கடத்திட்டு வந்துருக்காங்க. நான் செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் எவ்வளோ கேவலமாக சொல்லிட்டான் பார்த்தீங்களா? நான் ஸ்நாக்ஸ் இருக்குடா. சுகர் நிறைய போடலாம்ல. சுகர் இல்லை, சோறு நிறைய போடலாம்லன்றாரு. சொல்கிறானதான். சரி சக்கரை நாளை போட. புக்ஸ்லாம் எனக்கு எத்தனாண்ணா? புக்ஸு தான் எதுவும் சொல்லியா? சொல்லியா? ஒரு நோட்டு கூட கசன் பண்ணிட்டு கொடுத்தாங்க. சரி ஏன்னா பவுடர் வேர்த்து போய் ஊற்றி வழியுது. அவ்வளோ பவுடர் போட்டு விட்டா குழந்தைக்கு வேர்க்கவே கூடாதுன்ட்டு நான் தான் வாங்க பிங்காக இருக்குது. வந்து எப்பவுமே எல்லாத்துக்குமே கிளாஸ் போகும்போதும் ஃப்ரைடேலாம் மற்ற புக்ஸ் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுவாங்க கொடுத்து அனுப்புங்கன்ட்டு. சரி சொன்னாங்கன்னா கொடுத்து அனுப்புகிறேன். நாளைக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? நாளைக்கு அம்மா அதே செய்யி, ஆனால் நல்லா சக்கரை. நாளைக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுன்னு இருக்க முடியாதுமா, டைம் ஆகிடும். எனக்கு இன்னைக்கு புரியறதுக்கே கையில் ரெட் ஆகி போச்சு. சரி ஓகே, நம்ம வந்து நாளைக்கு நான் உனக்கு சூப்பராக வேறு செஞ்சு தரேண்ணே, நல்லா சாப்பிட்றேன். சக்கரை போடுமா? சூடாக்கணும். ஓகேம்மா. ஏன் அப்போ இன்னைக்கு நல்லா இல்லையா? இன்னைக்கு நல்லா. சரி ஓகே, ஏதோ தண்ணி மாதிரி நல்லா நான் செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி தான் பேசுவாங்க. சரி ஓகே, பை சொல்லுங்கள், நாளைக்கு பார்க்கலாம்.